ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இந்த இமேஜ் இப்படி கொண்டு வரது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எந்த எரரும் இல்லாமல் நம்ம அந்த இமேஜை ப்ராப்பராக ரிமூவ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா நான் மேஜராக யூஸ் பண்ணுறேன், ரிமூவ் பிஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன் எப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். கைஸ், இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்தோடனே இப்படி தான் இருக்கும். remove.pg அப்படிங்கிறது தான் இந்த வெப்சைட்டினுடைய நேம். ஸோ ஜஸ்ட் இதை சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். க்ரோமில் சர்ச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெப்பேஜுக்குள்ளே போகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொடெக்டாக தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிக்கிருக்கேன், நீங்களே பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு ரிமூவ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ 100% பார்த்தீங்கன்னா பக்காவாக உங்களுக்கு ரிமூவ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அப்லோட் இமேஜ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு கேலரியிலேருந்து இமேஜ் சூஸ் பண்ணுறேன் பாருங்கள். மக்களே, இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணவுடனே இப்போ டேரெக்டாக இந்த மாதிரி பேஜ் வருது. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அது லோட் ஆகி நமக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இதில் எக்ஸ்ட்ரா சில ஆப்ஷன்ஸும் இப்போ ஆட் பண்ணியிருக்கிறதால தான் இந்த புது அப்டேட்டாகவும் நான் அப்டேட் பண்ண நினச்சேன். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணாமல் இருக்கிறது பெட்டரான சாய்ஸாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பாருங்களேன், இந்த இமேஜ்லேயே சைட்லலாம் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா க்ரீனிஷாக தெரியுது இல்லையா, லைட்டாக அப்படியே இந்த கண்ணத்தோரம்லாம் தெரியுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் பேக்ரவுண்டில் க்ரீன் கலர் மட்டும் இல்லாமல் மற்றபடி வேறு ஏதாவது கலர் யூஸ் பண்ணுங்கள். அதே சமயம் நீங்கள் போட்டிருக்கிற மாதிரியான கலரும் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுவும் இஷ்யூவாக ஏற்படுத்தலாம். ஸோ ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஹெச்டி அண்ட் ஆட் பேக்ரவுண்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா எரேஸ் ரீஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஹெச்டினா நம்ம லாகின் பண்ணோம்னா 1 டைம் கொடுக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் நினைக்கிறேன். ஸோ மற்றபடி டவுன்லோட் கொடுத்தாலே ஓரளவுக்கு குவாலிட்டியில் நல்லா தான் இருக்கும். அதுக்கடுத்து எரேஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணோம். எரேஸ் ஆர் ரீஸ்டோரை கிளிக் பண்ணோம்னா மேஜிக் ப்ரஷ் ஆப்ஷன் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு சில இடங்கள் நமக்கு ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எரேஸ் பண்ண வேண்டியிருக்கு ஆர் ரீஸ்டோர் பண்ண வேண்டியிருக்குன்னு சொன்னால் அதை நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்லைட்லி பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி விட்டுறலாம். ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆல்ரெடி எரேஸ்ட். ஸோ அது எரேஸ்ட் ஆகிருக்கு. ஸோ வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில இஷ்யூஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதை பர்டிகுலராக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேஜிக் ப்ரெஸ் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணிவிட்டு அண்ட் டன் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டோம்னா மேலே டவுன்லோட் ஆகுது இல்லையா. ஸோ இவ்வளோ தாங்க சிம்பிளான ப்ரொசீஜர். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ஆட் பேக்ரவுண்டுலாம் இருக்குது. நீங்கள் ஆட் பேக்ரவுண்டோ இல்லைனா பார்த்தீங்கன்னா டிசைனாக க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் கேன்வாஸ்குள்ளே போகிறதோ அதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். பட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இமேஜுங்கிறத கிளிக் பண்ணி செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது ரிமூவ் பிஜின்னு ஹெட்லைன் இருக்கு இல்லையா, அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இதை டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்த இமேஜ் இப்போ எப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. அதை நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்பில் போய் நீங்கள் எடிட் பண்ணி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பேக்ரவுண்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட் எப்படி நம்ம இப்படி இருக்கிற ஃபோட்டோ பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்டாக பிஎன்ஜி மெத்தடில் கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்கணும்னு நினச்சேன். ஸோ கைஸ், பார்த்துருப்பீங்க, கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சிம்பிளான ப்ரொசீஜர் தான். பட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மொபைலில் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா அவங்களே ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்லலாம் பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணி அது ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகாத மாதிரியான இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமேஜினுடைய பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணுறதோ இல்லைனா பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஆப்ஜெக்ட் லைக் பார்த்தீங்கன்னா சைக்கிளோ இல்லைனா பார்த்தீங்கன்னா சேரோ இல்லைனா குக்கிங் வீடியோலாம் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு பர்டிகுலர் திங்கியோ ஏதாவது கொஞ்சம் கிளியராக பேக்ரவுண்டு மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுடைய கலருக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்டும் இருந்துச்சுன்னு சொன்னால் மேபி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இஷ்யூ வரதுக்கு சான்ஸ் இருக்கும், ப்ராப்பராக எரேஸ் ஆகாது. அதனால தான் சொல்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா அதுலேயே கூட எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்லாம் கொடுத்துருந்தேன், நீங்கள் பார்த்துருக்கலாம். மேஜிக் ப்ரஷ் மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்டேட்டடாக இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில சேஞ்சஸ் நடந்ததால் இது எல்லாத்தையும் சேர்த்தாப்பில் உங்ககிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு தான் இது ஒரு நியூ வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். மற்றபடி ஆல்ரெடியும் மேக் பண்ணியிருந்தோம், ரொம்ப ஓல்டு வீடியோ. ஸோ அதனால தான் புதுசாக அப்டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு மேக் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ இதை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமேஜஸையும் நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம். ஸோ அதுதான் கேஸ் இந்த ஒரு வீடியோ இதுக்காக மேக் பண்ணேன். வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ரிலேஷன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கேள்வி இந்த கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல்லை கனெக்ட் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிறது மாதிரி வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கைஸ். அதுதான் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பை சி யூ. ஸ்டில் நல்ல வீடியோ சந்திப்போம்.